ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினோட மாடல்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே எடுத்து இந்த சம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த டாப்பிக்கில் உள்ள எல்லா சம்மும் முடிச்சுட்டா ஆவரேஜில் நான் வந்து எது கேட்டாலும் போட முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட் தான். ஆவரேஜில் இந்த மாதிரியும் கொஷின்ஸ் வரலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பார்ட் தான். ஓகேவா? இன்னமுமே ஆவரேஜில் நம்ம நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பட் இது வந்து கொஞ்சம் பேசிக்காக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஆவரேஜ்னா என்ன கான்செப்ட்னு சொல்லிடுறேன். ஆவரேஜ்னா என்ன? நார்மலாக ஒரு வேல்யூஸ்க்கு ஆவரேஜ் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அந்த கவுண்டிங் நம்பரை வந்து டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆவரேஜுங்கிறத ஒரு ஃபார்மேட்டாக நான் எழுதுறேன். ஃபார்முலா மாதிரி எழுதணும்னா டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டா. ஸோ எத்தனை டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவோட கவுண்டிங் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதான் ஆவரேஜ். பட் இது ஆவரேஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சம்மில் யூஸ் பண்ண போகிறது இந்த ஃபார்முலா கிடையாது. இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணினா டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் ஆஃப் டேட்டா இங்கே கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகும்? ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் டேட்டா. ஓகேயா? இதுதான் நம்ம வந்து இந்த சம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா. டோட்டல் கண்டுபிடிச்சு தான் நம்ம ஆன்சர் கொண்டு வருவோம். ஸோ டோட்டல் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் போட முடியுமோ அதை போட முடியும். ஓகே, ஸோ ஆவரேஜுங்கிறது கொஷினில் இருக்கும் அண்ட் நம்பர் ஆஃப் டேட்டாவும் இருக்கும். டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன மிஸ்ஸிங் வேல்யூ கேட்குறாங்களோ அதை நம்ம வந்து போட போகிறோம். இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். To win a competition, Germlin needs an average of 80 marks in 4 exams. His marks in the first 3 exams are 81, 77 and 73. How many marks should he score in the 4th exam to win the competition? ஸோ இந்த ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா இதில் எத்தனை எக்ஸாம்ஸ் இருக்குன்னா 4 எக்ஸாம்ஸ். அப்போது இதில் வந்து நம்பர் ஆஃப் டேட்டா வந்து 4. ஓகேவா? ஆவரேஜ் மார்க் என்ன அப்படின்னா 80. அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் வச்சு நம்ம டோட்டல் மார்க் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? ஜெர்மலின் வந்து 4 எக்ஸாம்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு டோட்டலாக அப்படிங்கிறத நாம் வந்து இந்த 80 and 4 வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அவங்க வேற என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம்ஸில் அவர் எடுத்த ஸ்கோர் கிளியராக கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா 4th எக்ஸாமில் அவரோட ஸ்கோர் என்ன? ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த டோட்டலோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதிலோட இந்த 3 மார்க்ஸோட இதை ஆட் பண்ணி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அதுதான் 4th எக்ஸாமில் அவர் எடுத்த ஸ்கோராக இருக்கும். அப்படி தானே? ஸோ 80 into 4. ஃபஸ்ட்டு நான் வந்து டோட்டல் கண்டுபிடிக்கிறேன். ஆல் எக்ஸாம்ஸ்லேயும் அவர் எடுத்த ஸ்கோர். ஓகேயா? இப்போ 320. இதில் யாருக்காவது டவுட் இருக்குது புரியல அப்படின்னா எனக்கு ஸ்டாப் பண்ணி உடனே மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். யாருக்காவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நான் சொன்னது கிளியராக புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் டோட்டல்லாம் சொன்னனே அது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, ஸோ டோட்டல் ஸ்கோர் வந்து 320. ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம்ஸோட ஸ்கோர் என்ன அப்படின்னா அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம்ஸோட ஸ்கோர் 81, 77 and 73. இதை டோட்டல் பண்ணிக்கோங்க. 231. டோட்டல் ஆட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இப்போ வந்து 4 நான் இப்போ ஃபஸ்ட்டு சம் மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக டீட்டெயிலாக சொல்வேன். இதே மாடலில் பின்னாடி நிறைய சம்ஸ் ரிப்பீட் ஆகும். அது எல்லாமே நீங்கள் தான் எனக்கு போடணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ் கிடையாது, ரொம்ப ஈஸியான கொஷின் தான். 4 சப்ஜெக்டோட டோட்டல் 320. ஓகே, அதுக்கப்புறம் 3 சப்ஜெக்ட்ஸோட டோட்டல் 231. இப்போ நான் வந்து என்ன பண்ணும், 4th எக்ஸாமில் அவர் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும். அப்படி தானே? சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 89 வருது. கரெக்டா?
ஓகேயா? ஸோ ஆன்சர் வந்து 89. இப்போ எல்லார்கிட்டயும் அந்த புக்கு கையில் வச்சுருக்கீங்க தானே? இது நீங்கள் புக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் எழுதிட்டாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் தனியாக நோட்டில் கொஷின் நம்பர் பேஜ் நம்பர் போட்டு எக்ஸ்பிளனேஷன் எழுதினாலும் ஓகே தான். பட் ஆன்சர்ஸ் வந்து அது பக்கத்தில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? போலாமா? நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? இது ஓகேவா? எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். Question number 2. The average of 7 numbers is 143. After cutting one number, the average remains the same. Find the excluded number. ஆக்சுவலாக 7 நம்பர்ஸ் இருக்குது, அதோட ஆவரேஜ் 143ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த லைனை ரீட் பண்ணும்போதே நமக்கு என்ன மைண்டில் யோசிக்கணும் அப்படின்னா டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். 7 நம்பர்ஸோட டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 7 இன்ட்டு 143. ஓகே, மல்டிப்ளை பண்ணால் டோட்டலாக 7 நம்பர்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். அண்ட் ஆஃப்டர் கட்டிங் ஒன் நம்பர், தட் மீன்ஸ் அந்த 7 நம்பர்லேருந்து ஒரு நம்பரை நம்ம வந்து எடுத்துடுறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க. அப்படி ரிமூவ் பண்ணும்போது இப்போ ரிமைனிங் வந்து எனக்கு 6 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஓகேயா? அப்போ அந்த ஆவரேஜ் ரிமைன்ஸ் த சேம். அப்போ ஒரு நம்பர் எடுக்கும்போது கண்டிப்பாக ஆவரேஜும் சேஞ்ச் ஆகணும் இல்லையா? ஆனால் ஆவரேஜ் வந்து மாறலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்குது 143, அதே தான் ரிமைன்ஸ் த சேம். அப்படின்னா இப்போ 6 நம்பர்ஸ்க்கும் ஆவரேஜ் வந்து இதே தான் வருதுன்னு சொல்கிறாங்க. 6 இன்ட்டு 143. ஏன் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக. இது வந்து 7 இன்ட்டு 143 வந்து 7 நம்பர்ஸோட டோட்டல். இதே 6 இன்ட்டு 143னா 6 நம்பர்ஸோட டோட்டல். அப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிமூவ் பண்ண நம்பர் என்ன, எக்ஸ்க்ளூடட் நம்பர் என்னன்னு நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் கொஸ்டினோட கான்செப்ட். ஸோ இது புரிஞ்சுதா? செகண்ட் கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதா? இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்னு சொல்கிறீங்களா? மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லணும். ஓகே, கரெக்டு. 7 இன்ட்டு 143 வந்து 1001. ஓகேவா? 6 இன்ட்டு 143 வந்து 858. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 143 தான் வரும். ஆக்சுவலாக இந்த சம்மை இவ்வளோ தூரம் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி செய்யணுங்கிற பேசிக்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் நான் டீட்டெயிலாக சொன்னேன். இந்த நம்பருடைய கொஷின் நல்லா ரீட் பண்ணுங்கள். 7 நம்பர் இருக்குது, அதோடைய ஆவரேஜ் 143. பட் ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணாலும் ஆவரேஜ் சேஞ்ச் ஆகலை, சேம் அதே 143 தான் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அந்த மிஸ்ஸிங் நம்பரும் 143 தான் இருக்கும். இதை நம்ம ஒர்க் அவுட்டே பண்ண தேவையில்லை, ஈஸியாகவே சொல்லிடலாம். எப்படி அது 143 அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், 7 இன்ட்டு 143, 6 இன்ட்டு 143. அதாவது இது கிட்டத்தட்ட கண்டினியூஸ் டேபிள் மாதிரி இருக்கா? 143யோட டேபிளை 6 டைம்ஸ் போட்டு 7 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் அதே 143 தானே வரும். ஸோ சிம்பிள் லாஜிக் தானே. 143 டேபிள்னு சொல்கிறேன்ல, அதுக்கு பதிலாக நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 8 டேபிள் சொல்கிறேன். இப்போ 9 இன்ட்டு 8 போட்டாலும் அதுக்கப்புறம் 10 இன்ட்டு 8 போட்டு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, 70 டு 80. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் 8 தானே வரப்போகுது. ஓகேவா? சிம்பிள் லாஜிக். இந்த மாதிரி சம்ஸ் வந்ததுன்னா நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ண வேண்டாம், கொஷினை பார்த்தே ஆன்சர் போட்டுடலாம். ஏன்னா இந்த மாடல் வந்து லாஸ்ட்டு 2018ல் நிறைய கொஷினில் ரிப்பீட்டடாக நிறைய ஷிஃப்டில் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த கொஷின் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதோட லாஜிக் என்னன்னு கிளியராக புரிஞ்சுக்கணும். 7 நம்பர்ஸ் ஒரு ஆவரேஜ், அண்ட் ஒரு நம்பர் எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கப்புறமும் ரிமைன்ஸ், ஆவரேஜ் மாறலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிமூவ் பண்ண நம்பரும் ஆவரேஜோட என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம்.
The average weight of the 11 cricket teams in the state is 100 kilograms. When the weight of the coach is also added, the average weight increases by 1 kg. What is the weight of coach? Okay. ஒரு கிரிக்கெட் டீம்ல வந்து கண்டிப்பா எத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 11 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஒரு டீமுக்கு 11 கம்பல்சரி இருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியணும். ஓகேயா? சம்டைம்ஸ் இந்த மாதிரி சம்ல வந்து கிரிக்கெட் டீம்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 11ங்கிறது சொல்லாமல் விட்டுருப்பாங்க. ஓகேவா? இதில் 11 கிரிக்கெட் டீம்ஸ் அப்படிங்கிறத விட 11 கிரிக்கெட் மெம்பர்ஸ் அதுதான் கரெக்டு. ஓகே, அவங்களுடைய ஆவரேஜ் வந்து 100 கேஜி இருக்கு. வெயிட் ஆஃப் த கோச் இஸ் ஆல்சோ ஆடட் அப்படின்னா ஃபஸ்ட்டு 11 பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வந்து 100 கேஜி. ஓகேவா? அதுக்கடுத்து கோச்சையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 11 + 1 மெம்பர்ஸ் வந்து 12 ஆவாங்க. ஆவரேஜ் வெயிட் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா இன்க்ரீசஸ் பை 1 கேஜி. எதில் இன்க்ரீஸ் ஆகும்? ஆல்ரெடி என்ன ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க? 100 கேஜி இல்லையா? அதில் 1 கேஜி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100 + 1 தட் இஸ் 101. ஓகேவா? இதுதான் வந்து டேட்டாஸ். அந்த டேட்டாவை கிளியராக ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 11 ஆவரேஜ் 100. இப்போ கோச் ஆட் பண்ணால் 12 ஆகிடும். ஆவரேஜும் 1 கூடுது. ஸோ 101. இப்போ நான் டோட்டல் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படின்னா 11 பிளேயர்ஸோட டோட்டலுக்கு என்ன பண்ணுவோம்? 11 × 100 1100. ஓகேயா? 12 பிளேயர்ஸோட டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா 12 × 101. ஸோ 12 × 101 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1212 வரும். ஸோ நான் என்ன பண்ணணும்? இதில் வந்து கோச்சோட வெயிட்டை மட்டும் செப்பரேட்டாக பிரிக்கணும். அப்படின்னா இந்த இன்க்ளூடிங் கோச்சோட டோட்டல்ல இருந்து கோச் இல்லாமல் 11 பிளேயர்ஸோட டோட்டலை சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அப்போ என்ன வருது? 112. ஸோ இதுதான் யாரோட வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னா கோச்சோட வெயிட்டாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த கொஷினும் நார்மல் ஸ்டெப் இதுதான், டோட்டல் டோட்டல் சப்ட்ராக்ஷன். பட் இதையும் இன்னும் ஷார்ட்டாக போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா இந்த டேட்டாஸ் நம்ம எழுதுறோம்ல, 2 காலமாக பிரித்து நான் எழுதுனேன் இல்லையா ஸ்டார்டிங். 11 பிளேயர்ஸோட ஆவரேஜ் வந்து 100, 12 பிளேயர்ஸ்க்கு 101. ஸோ இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த டேபிள் கான்செப்ட் தான். இங்கே வந்து 11 × 100, 12 × 101. அதாவது 11 100 இதுலேருந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது, 100லேருந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இந்த ரெண்டு வேல்யூஸுமே சேம் நம்பராக அட் த சேம் டைம் ஒன்னே ஒன்று தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஓகேவா? அப்படி இன்க்ரீஸ் ஆகிற கான்செப்டில் வரக்கூடிய ஆவரேஜ் கொஷினுக்கு நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ண வேணாம். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனே போடாமல் ஷார்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னா இந்த கிராஸ் வேல்யூவை ஆட் பண்ணால் போதும். அது இந்த கிராஸாக இருந்தாலும் சரி, இந்த கிராஸாக இருந்தாலும் சரி, ஆன்சர் சேமாக தான் வரும். 100 + 12 போட்டாலும் உங்களுக்கு வந்து 112 தான் வரும். அதுதான் நம்மளோட ஆன்சரும். பட் இதே மாதிரி இந்த கிராஸ் 101 + 11 ஆட் பண்ணாலும் 112 தான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஷார்ட்கட். நான் எப்படி இங்கே வந்து ஒரு ஷார்ட்கட் சொன்னேன்னா போன சம்மில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தேர்டு சம் இதுவும் வந்து ஷார்ட்டாக போடலாம். பட் கண்டிஷன் என்ன? ரெண்டு சைடுமே ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், +1 அப்படி இருந்தால் இந்த ஷார்ட்கட் அப்ளை ஆகும். ஓகேவா? தேர்டு சம் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுதா? டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை எனக்கு புரியல, திருப்பி சொல்லணும், இந்த இடத்துல புரியல, அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லணும். புரிஞ்சுச்சா எல்லாருக்குமே? ஓகேவா? சரி, அடுத்த சம் போகலாமா? ம். ஒரே ஒருத்தங்க தான் ரிப்ளை பண்ணுறீங்க. மாயா உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஜனனி, ஜான்சி, இன்னொரு ஹரிணி இருக்கீங்க, அவங்களுக்கு புரிஞ்சுதா?
ஓகே. ம். அடுத்த சம் போலாம். ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வேற சில சம்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் இங்க வரலாம். ஃபோர்த் ஒன் வந்து வேற கான்செப்ட் ஆக்சுவலா. ஃபிஃப்த் சம் போலாம். ஃபிஃப்த் சம் நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து ஃபாஸ்டா போயிடலாம். ஃபிஃப்த் சம் என்னப்பா ஆன்சர்? Average of five numbers is 129, and if one number is removed from them, the average remains the same. நான் ஆல்ரெடி செகண்ட் சம் சொன்னல, அதே கான்செப்ட் தானே? ஓகேயா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது? 129. அதாவது என்ன ஆவரேஜ் வேல்யூ இருக்கோ அதே தான் ஆன்சராக இருக்கும், நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அதனால இது. ஓகே, அடுத்தது செவன்த் சம் ஆன்சர் சொல்லுங்க. ஃபாஸ்டா சொல்லுங்க. செவன்த் சம். ஓகே, ஆக்சுவலாக புரியுது தானே, எதுக்காக சொல்கிறேன்னு புரியுது தானே? ஓகே, அடுத்த சம் போலாமா? எயித்து சம். எயித்து சம் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேல் எவ்வளோ பேர் இருக்காங்க? 519. அட் த சேம் டைம் ஃபீமேலும் 519 இருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து ஆவரேஜ் ரிசீவ்ட் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் 69 கால்ஸ் பர் டே. ஒரு டேக்கு 69 கால்ஸு. அண்ட் யாருக்கு அப்படின்னா ஆல் எம்ப்ளாயீஸ் இன்க்ளூடிங் மேல் அண்ட் ஃபீமேல். ஓகேவா? அண்ட் ஆவரேஜ் கால் ரிசீவ் பை மேல் எம்ப்ளாயீஸ்க்கும் 69 கால்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்புறம் கால்ஸ் பெர் டே ஃபார் ஃபீமேல் எம்ப்ளாயிக்கு எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. ஸோ எனி ஒன் இங்கே இருக்கிற யாராவது இதுக்கு ஆன்சர் இதான் இருக்கும், எனக்கு இதுதான் தோணுது, அப்படி யாராவது சொல்ல முடியுமா? கொஷின் எல்லாம் வாசிச்சு பார்க்குறப்போ எனக்கு இதான் ஆன்சராக இருக்கும்னு தோணுது, அப்படி யாராவதுக்காவது ஐடியா இருக்கா? எஸ், மாயா அண்ட் ஹரிணி எஸ்வி, வெரி குட். ஸோ இதில் என்னென்னா 69 அதுதான் ஆன்சராக இருக்கும். ஏன்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே சேமாக தானே இருக்குது. அதாவது மேல் எவ்வளோ இருக்காங்க அதே தான் ஃபீமேல் இருக்காங்க. ஓகேவா? அண்டு ஆவரேஜ் காலும் 69 தான், மேலுக்கும் 69 தான். அப்போ கண்டிப்பாக ஃபீமேலுக்கும் 69 தான் ஆவரேஜாக இருக்கணும். இதில் எந்த டவுட்டும் இல்லை. இது நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நம்பர்ஸ் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால ஆவரேஜும் சேமாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் இது போட்டுக்கலாம். ஓகேவா? அண்ட் அடுத்த கொஷின் போகலாம். நைன்த் ஒன். இது ஆக்சுவலி ரிப்பீட் ஆகும்பா, நிறைய சம்ஸ் ரிப்பீட் ஆகும். அதனால நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். நைன்த் கொஷின் ஆன்சர் சொல்லுங்க. எஸ், அதே சம் அப்படியே ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஆவரேஜ் கால் என்ன? 71 கால்ஸ். அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் என்ன? 71. ஓகே, அண்ட் 10. 10.
அதே தான் 71. ஓகே 11. 11 நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். 12. 12க்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. 12th ஒன்க்கு என்ன ஆன்சர்? ஓகே வெரி குட். 72. 13th ஒன். 13th ஒன் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே 13th கொஷினை ரீட் பண்ணலாம். The average weight of 107 notebooks kept in a box is 10.7 kg. By adding one more notebook in the box, its average weight becomes 10.8. Find the weight of the new notebook. ஆக்சுவலி இது நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். அந்த கிரிக்கெட் டீம் பிளேயர் சொன்னோம்ல, அதே கான்செப்ட் தான். 107 நோட் புக்ஸ் இருக்கு. அதோடைய ஆவரேஜ் வந்து 10.7. இதில் ஒரு நோட் புக்கை எக்ஸ்ட்ராவாக அது உள்ள ஆட் பண்ணும்போது கவுண்டிங் வந்து 108ன்னு மாறும். அப்போ ஆவரேஜும் எவ்வளோ ஆகுதுன்னா 10.8ன்னு ஆகுது. ஓகேவா? இப்போது நம்ம நியூவாக அந்த ஆட் பண்ண நோட் புக்கோட வெயிட் கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொன்னேன்ல, அந்த கிரிக்கெட் பிளேயருடைய அந்த சம்மில் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம், இது ஷார்ட்கட் அப்படின்னு சொன்னல, கிராஸாக ஆட் பண்ணுங்க வந்துடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதே தான் இங்கே பண்ண போகிறேன். ஏன் அந்த கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இதுவும் +1 ஆட் ஆகுது, இதுவும் +1, தட் மீன்ஸ் 0.1 ஆட் ஆகுது. ஓகேவா? அப்போ நான் வந்து இதை அப்படியே ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். அந்த ஆட் பண்ணுறதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா இது டெசிமலில் இருக்குது, இது ஹோல் நம்பரில் இருக்குது. அப்போ நான் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னா, டெசிமல் வச்சுட்டே ஆட் பண்ணக்கூடாது. 107ம் 108ம் இருக்கிறதா எடுத்துக்கணும். அதாவது 10.7 நான் வந்து 107ன்னு கன்சிடர் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெசிமல் எடுக்கணும். புரியுதா நான் சொல்றது? டெசிமலோட சேர்த்து ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வராது. ஹோல் நம்பராக எடுத்துட்டு ஆட் பண்ணினதுக்கப்புறம் டெசிமல் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 5, 2. ஒரே ஒரு டெசிமல் வச்சோம்னா 215. ஆன்சர் வந்து 21.5 kg. இதுதான் நியூ நோட் புக்கோட வெயிட். புரிஞ்சுச்சா? ஓகே அடுத்த சம் போலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? 14th sum. There are 10 bangles in a gift box. The average weight of the first 4 bangles is 43 grams and the average weight of remaining 6 bangles is 44 grams. Find the total average weight of all the bangles. ஓகே ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க? கொஷின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பேங்கிள்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 4 பேங்கிளை மட்டும் எடுத்தால் ஆவரேஜ் வந்து 43 கிராம்ஸ் வருது. அப்போது ரிமைனிங் வந்து 6 பேங்கிள்ஸ் இருக்கும், அதோடைய ஆவரேஜ் வந்து 44 கிராம்ஸ் வருது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எல்லா பேங்கிள்ஸும், தட் மீன்ஸ் 10 பேங்கிள்ஸோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆவரேஜ்னால் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு ஆல்ரெடி சொன்னோம், டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டா. இப்போ எனக்கு வந்து 10 பேங்கிள்ஸோட ஆவரேஜ் வேணும்னா எனக்கு 10 பேங்கிள்ஸோட டோட்டல் வேணும். அப்போ தான் நான் வந்து ஆவரேஜ் கொண்டு வர முடியும். அதை 10ஆல் டிவைட் பண்ணி கொண்டு வர முடியும். அப்போது 10 பேங்கிள்ஸோட டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இங்கே டேட்டாஸ் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. எதெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 4 பேங்கிள்ஸோட டோட்டல் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது 4 × 43. ஓகே இது வந்து ஆவரேஜ், இது நம்பர் ஆஃப் டேட்டா, இதுதானே டோட்டல். ஓகே இது மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 6 பேங்கிள்ஸோட டோட்டல் 6 × அதோட ஆவரேஜ் எவ்வளோ? 44. இதை மல்டிப்ளை பண்ணி ஒரு டோட்டல் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூஸ் அதை 10ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் 10 பேங்கிள்ஸோட ஆவரேஜ். ஒரு நம்பர் 10ஆல் டிவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சா போதும். ஓகேவா? அதனால இதோட ஆன்சர் நீங்கள் போட்டு என்ன வரும்னு சொல்லுங்கள். யா வெரி குட். 4 × 43 and 6 × 44 இந்த ரெண்டையும் போட்டு டோட்டல் பண்ணி, எஸ் வெரி குட், ஒரு டிஜிட் பாயிண்ட் எடுத்து சொல்லுங்கள். ஹரிணி எஸ்வி அண்ட் மாயா கரெக்டு. ஹரிணி கரெக்டு. ஃபாஸ்ட்டாக தான் போடுறீங்க. அப்போ உங்கள் ஃபாஸ்ட்டில் போனால் இன்னைக்குள்ளே இது முடிஞ்சு அடுத்த டாப்பிக்கும் வந்துடலாம் போல்.
ஆனால் எல்லா டாப்பிக்கும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுவீங்களா அப்படின்னு போக போக தான் தெரியும். ஓகே, 4 × 43 172 வந்ததா? அதுக்கப்புறம் 6 × 44 264. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 3 4 436 divided 10 43.6. ஓகே தானா? அடுத்த சம் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம். இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட் சம் யார் கரெக்டாக போடுறீங்கன்னு பார்க்கலாம். 15th சம் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, கரெக்டு. 89 நோட் புக்ஸ் இருக்கு. அதோட ஆவரேஜ் வந்து 8.9. அப்போ ஒரு நோட் புக்கை ஆட் பண்ணோன்னா 19 ஆகும். அதோடைய ஆவரேஜ் வந்து 9 இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த கிராஸ் எடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக வந்துடும். பட் இந்த கிராஸ் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 0 சேர்த்துக்கணும், சேர்த்துட்டு தான் ஆட் பண்ணணும். வெறும் 9 ஆட் பண்ண ஆன்சர் வராது, புரியுதா? நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லும்போது இந்த கிராஸும் எடுக்கலாம், இதுவும் எடுக்கலாம்னு சொன்னேன். இந்த கிராஸ் ஒருவேளை நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே 0 சேர்த்துட்டு தான் ஆட் பண்ணும். ஓகேவா? சரி, இப்போ இது வந்து நீங்கள் 90 + 89 ஆட் பண்ணீங்கன்னா 179. ஒரு டிஜிட் பாயிண்ட் எடுத்தால் 17.9. ஓகே, அடுத்த சம் போலாமா? 16th ஒன். இதுவும் நீங்கள் சொல்லலாம். எஸ், வெரி குட். 93 9.3 and 94 9.4. 94 and 93 ஆட் பண்ணிட்டு ஒரு டிஜிட் பாயிண்ட் 18.7. ஓகே, வெரி குட். அடுத்த சம் போலாம். கொஸ்டின் நம்பர் 17. இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லலாம். ஆல்ரெடி இந்த பாக்ஸ் பேங்கிள்ஸ் பாக்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அதே கான்செப்ட் தான். 4 பேங்கிள்ஸோட டோட்டல், அப்புறம் 6 பேங்கிள்ஸோட டோட்டல், அதை ஆட் பண்ணிட்டு அந்த டோட்டலை 10ஆல் டிவைட் பண்ணும். வெரி குட், நல்லா இருக்கு ஃபாஸ்ட்டாக போடுறது. ஓகே, கால்குலேட்டரை யூஸ் பண்ணுறீங்களா யாராவது? கால்குலேட்டர் யூஸ் பண்ணாதீங்க, நார்மல் மல்டிப்ளிகேஷனில் போடுங்க, சரியா? கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் போடுங்க. ஃபோர் இன்ட்டு 27 108. ஸோ அதுக்கப்புறம் 6 இன்ட்டு 28 168. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணால் 276 டிவைடட் 10 போட்டால் 27.6. ஓகே, அடுத்த சம் போலாமா? 18th சம். 18th சம் வந்து இது தனி சாப்டர், நான் அதனால தான் அதை விட்டுட்டே வரேன். அடுத்தது 19th போடலாம். 19th வந்து இந்த அதே தான், பேங்கிள்ஸ், அதுக்கு பதிலாக ரிங்ஸு. இது நீங்களே போடலாம். 10 ரிங்ஸோட ஆவரேஜ் 4 ரிங்ஸ்க்கு 37. இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேம் சம் நிறைய டைம் ரிப்பீட்டடாக போடுறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாகவும் போடணும். நார்மல் மல்டிப்ளிகேஷன் போடுங்க, எந்த ரீசனுக்காகவும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணாதீங்க.
ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணா சாரி 37.6 வருது இல்லையா? 37 டிவைடட் 10 போட்டால் 37.6. ஓகே, அது கரெக்டு. ஓகே, 28th சம் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். 21 என்னப்பா ஆன்சர்? டக்குன்னு பார்த்தே சொல்லிடலாம். 21 கேன் ஆன்சர்? ஓகே, வெரி குட். 122. இதே மாதிரி சம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 5 நம்பர்ஸோட ஆவரேஜ் 122. பை ரிமூவிங் 1 நம்பர் ஆவரேஜ் ரிமைன்ஸ் த சேம் வந்தாலே அந்த ஆவரேஜ் என்ன இருக்கோ அதான் அந்த ரிமூவ் பண்ண நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது 22. 22 நீங்கள் பண்ணலாம். இதே மாதிரி கிரிக்கெட் டீம் கோச் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ட்ரை பண்ணுங்க. 22. எஸ். ஓகே, 11 பிளேயர்ஸ்க்கு 75 அண்ட் கோச் ஆட் பண்ணால் 12. ஆவரேஜ் இன்க்ரீஸ் பை 1, தட் இஸ் 76. இதை க்ராஸாக ஆட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொன்னேன். 75 + 12 87. ஆன்சர் அதுதான் கோச்சோடைய வெயிட். ஓகே, 23. 23 வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன சம். முதல்ல இந்த சம் தான் ஒர்க் அவுட் பண்ணோம். 4 எக்ஸாமோட டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு 3 எக்ஸாம்ஸோட மார்க் டோட்டலை அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் அதான் 4th எக்ஸாமோடைய வேல்யூ. ஓகே, வெரி குட். இதில் 4 எக்ஸாமோட டோட்டல் வந்து 80 × 4 மல்டிப்ளை பண்ணால் 320 வருமா? ஓகே, 3 எக்ஸாம்ஸோட டோட்டல் வந்து 73, 83 அண்ட் 93 ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, 249 இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது? 71. ஓகே, 24th சம் அதே மாடல் சேம். ஓகே, வெரி குட். 76, 86 அண்ட் 96. ஸோ டோட்டல் போட்டிங்க அப்படின்னா 258 அண்டு 4 எக்ஸாமோட ஸ்கோர் வந்து 320. 320லேருந்து அது 80 × 4 320. அதுலேருந்து 258 சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 62 வருது. ஓகே, அடுத்தது போகலாமா? 25. இது வந்து கிரிக்கெட் பிளேயர் அண்ட் கோச்சோட வெயிட். ஓகே, குட். லெவன் பிளேயர்ஸோட ஆவரேஜ் 78 அண்ட் ஒரு பிளேயர் இன்க்ளூட் பண்ணால் 12 பிளேயர்ஸ் அண்டு ஆவரேஜ் இன்க்ரீஸ் பை 1. இப்போ இதை 78யும் 12யும் ஆட் பண்ணால் 90. ஸோ ஆன்சர் வந்து கோச்சோட வெயிட் வந்து 90. ஓகே, அடுத்தது 26th. 26th என்னன்னு பார்க்கலாமா? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் arithmetic progression whose first term is 45 and last term is 57. அதாவது arithmetic progressionல இருக்கிற ஒரு சீரீஸ்னு வச்சுக்கலாம். வாட் இஸ் மீன் பை ஏபி? ஏபி மீன்ஸ் arithmetic progression. அதுனா என்னன்னா ஒரு நம்பர் சீரீஸ் வந்து சேம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5, 10, 15, 20, 25 இது வந்து ஒரு ஏபி. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் அதுக்கு அடுத்த நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். இது வந்து 5ஓட மல்டிபிள்ஸ். இது மாதிரி வேல்யூ டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 45 சொல்கிறாங்க அண்ட் லாஸ்ட் டேர்ம் வந்து 57 சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதோடைய ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிள். அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். அதுதான் சென்டர் வேல்யூ. மீன் வேல்யூ அப்படின்னா அதை ஜஸ்ட் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். ஓகே, ஆன்சர் என்ன வரும்?
45 plus 57 ஆட் பண்ணோம்னா 102. சரியா? 102 2ஆல டிவைட் பண்ண ஆன்சர் என்ன? 51. அதுதான். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 27. இதுக்கு ஆன்சர் நீங்களே ரிப்ளை பண்ணலாம். ஓகே, வெரி குட். 126. அடுத்தது 28th கொஸ்டின். சொல்லுங்க. 113. ஓகே, 29th கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணி சொல்லலாம். இது நம்ம ஆல்ரெடி போட்ட மாடல் தான். ம் 86. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு டோட்டல் வந்து 4 எக்ஸாம் அண்ட் 80 மார்க்ஸு. அப்போ டோட்டல் வந்து 320 வரும். இப்போ இதில் 68 78 அண்ட் 88 டோட்டல் பண்ணிங்கன்னா 234. ஸோ இதுலேருந்து 234 மைனஸ் பண்ணால் 86 ஆன்சர். அடுத்தது 30th சம்க்கு அதே மாடல், சேம் மாடல், 126. ஓகேவா? 31 ட்ரை பண்ணி சொல்லுங்க. 31. 31 வந்து 82 வருதா? ஓகே, 81 91 66 இதோட டோட்டல் 238. ஸோ 320லேருந்து 238 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 82. ஓகே, அடுத்த சம் போகலாம். 32 சேம். இது ஹோம்ஒர்க் வச்சுக்கலாம். ஒரே சம்மா கேட்டுட்டேன் நான். ஆன்சர் போட்டிங்களா? 32க்கு வந்து 68 வருதா? சரி, ஓகே. 33க்கு வந்து என்ன வரும்? 119. ஓகேவா? அடுத்தது 34. 34 ட்ரை பண்ணுங்க. ஓகே, 77. 35. 35 வந்து 75. ஓகே. 36. 36 வந்து நான் எதுவுமே சொல்லலை. நீங்களாவே ட்ரை பண்ண முடியுதான்னு பார்த்து எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நான் டைம் தரேன். இது ஃபுல்லாக கொஷின் நல்லா ரீட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இது போட முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் வந்து 5 டிஜிட்டில் வந்தோடனே ஏதோ டஃப்பான சம்லாம் யோசிச்சிடக்கூடாது. ஈஸி தான். கான்செப்ட் ஒரே கான்செப்ட். இது எப்படி வரும்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.
யாராவது ஆன்சர் போட முடியுதா? ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை, எனக்கு ஐடியா இல்லைன்னா ஐடியா இல்லைன்னு ரிப்ளை பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னால் முடியும், கொண்டு வர முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி சொல்லலாம். ம். இல்லையா? வரலையா? சரி, ஓகே, பரவாயில்ல. இவங்க வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எ கம்பெனி டூரிங் த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்படின்னா ஒரு இயரில் மொத்தம் எத்தனை குவார்ட்டர்ஸ் இருக்கும்? என்ன டவுட்டு? 14,600/4 வருதா? இதுக்கப்புறம் தெரியல. ஓகே, வெரி குட். ஆனால் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஓகே. 14,7600ங்கிறது அந்த 3 குவார்ட்டர் இயரிக்கும் டோட்டல் பண்ணி வந்த வேல்யூ, அப்படிதானா? சரி, ஓகே. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட் குவார்ட்டரோட எக்ஸ்பெண்டிச்சர், செகண்ட் குவார்ட்டர் இயர், அதாவது ஒரு ஒரு 3 மந்த்துக்கான வேல்யூஸ் இது, அவ்வளோதான். ஓகேயா? 1 இயருக்கு எத்தனை 3 இயர்ஸ் வரும்? 4 3 இயர்ஸ் வரும். பட் 3 மந்த்து, சாரி, 3 மந்த் வரும். இந்த மந்த்து கணக்கெலாம் இங்கே வேண்டாம் நமக்கு. நம்ம அதை போய் ரொம்ப டீப்பாக உள்ளே போய் பார்க்க தேவையில்லை. நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அண்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. 4,300 அண்டு 4,6,500 அண்டு 5,7,600. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் என்ன வந்திருக்கணும்? 14,7,600 இந்த வேல்யூ வந்திருக்கான்னு பாருங்க. இல்லை, இந்த வேல்யூ இல்லை. ஆட் பண்ணால் என்னப்பா வருது? ஆமாம், இதான் வரணும். ஓகே. 006. ஓகே. 14,760 இது வரைக்கும் வந்தால் பண்ண முடியும், ஏன்னா இது கண்டிப்பாக எல்லாரும் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஓகே. அண்ட் இந்த 54075 அப்படிங்கிறது வந்து ஃபோர்த்து குவார்ட்டர் இயருக்கு கிடையாது. இது என்டையர் ஃபினான்ஷியல் இயர் டோட்டலாக எல்லாம் சேர்த்து அந்த இயர் ஃபுல்லாக உள்ளது கூட ஆவரேஜ். ஆவரேஜ் தான் இது. அப்போ இது நான் டோட்டலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த 1 இயர்க்கான டோட்டல்ல இருந்து 3 குவார்ட்டர் பார்ட் கூட டோட்டலை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா அதுதான் ஃபோர்த் குவார்ட்டர் இயரோடைய எக்ஸ்பெண்டிச்சர். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஹோல் இயருக்கான டோட்டல் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போது இது வந்து ஹோல் இயருக்கான ஆவரேஜ். இதை எப்படி டோட்டலாக மாற்றுவீங்க? இந்த 54075 இருக்குல்ல, இது வந்து 1 இயர் என்டையர் இயருடைய ஆவரேஜ் வேல்யூ. இதை நீங்கள் டோட்டலாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? டோட்டல்னால் நம்ம என்ன போடுவோம்? ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் டேட்டான்னு போடுவோம், அப்படி தானே? அப்போ இதில் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆவரேஜ் போட்டுட்டேன். நம்பர் ஆஃப் டேட்டாவில் என்ன போடுவீங்க? அதுதான் என்னோட கேள்வி. இன்ட்டு 12. இல்லைப்பா, இன்ட்டு 12 கிடையாது, நல்லா யோசிங்க. இன்ட்டு 4. ஏன்னா 1 இயருக்கு எவ்வளோ குவார்ட்டர் பார்ட் இருக்குது? 4 பார்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு ஒரு குவார்ட்டர் இயருக்கு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இன்ட்டு 4 போடணும். அதுதான் நம்மளுடைய டோட்டல். ஓகேவா?
வெரி குட். ஸோ இப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்க. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இது வந்து ஒன் இயருக்கான டோட்டல். 216300. இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வருது. ஓகேவா? இதுல இருந்து ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டோட டோட்டலை நான் வந்து என்ன பண்ண போறேன்? சப்ட்ராக்ட் பண்ண போறேன். 147,600. ஸோ அது கரெக்டாக எழுதி சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து 68,700 வரும். அதான் ஆன்சர். ஓகே, இதுலேருந்து இது நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எல்லாருக்குமே என்ன டவுட் வந்திருக்கும்னா, டோட்டல் கண்டுபிடிக்கும் போது மந்த் என்ன போடுறது, அதாவது குவார்டர் பார்ட்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ 3 போடுறதா, 12 போடுறதா, 4 போடுறதா அப்படின்னு டவுட் இருந்திருக்கும். அதுதான் உங்களுக்கு இதில் வரக்கூடிய டவுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஆன்சர் வந்து 68,700. ஓகேவா? கான்செப்ட் ஒன்று தான், ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி இயர்லாம் கேட்கும்போது கேர்ஃபுல்லாக போடணும். ஓகே, அடுத்த சம் போகலாமா? நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? ஓகே, 37th சம்ஸ் ட்ரை பண்ணுங்க. இது வந்து இந்த பேங்கிள்ஸ் 10 பேங்கிள்ஸ் வச்சு வரக்கூடியது. 4 பேங்கிள்ஸ் டோட்டல் அண்ட் 6 பேங்கிள்ஸ் டோட்டல் அண்ட் டிவைடட் 10. ஓகே, 4 into 30 120 and 6 into 31. இதை ஆட் பண்ணால் 306/10 போட்டால் 30.6. ஓகே, அடுத்தது 38 நீங்களே ஆன்சர் சொல்லிடலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆவரேஜ் கால்ஸ் தான் ஆன்சராக இருக்கும். 55. ஓகேவா? அடுத்தது 39 நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். 10 பேங்கிள்ஸ். Four into 33 132 and 6 into 34 204. இதை ஆட் பண்ணிங்கன்னா 336 வரும். டிவைடட் 10 போட்டிங்கன்னா 33.6. ஓகே, அடுத்த சம் 48th சம் ட்ரை பண்ணலாம். ஆன்சர் என்ன வரும்? ஒரே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுறதும் போது உங்களுக்கு உங்களை அறியாமலே மல்டிப்ளிகேஷன்லாம் ஃபாஸ்ட்டாக போடுவீங்க. சரியா? அதனால தான் சேம் சம்ஸ் அப்படியே வருது. அவ்வளோதான். 4 into 57 228 and 6 into 58 348. ஓகேவா? இதை டிவைட் பண்ணிங்கன்னா 10ஆல் 57.6. ஓகே, 41th சம் 41 and 42. ஓகே, 41 வந்து 39.6 வரணும் அண்ட் 42க்கு வந்து 63 வரணும். ஓகேவா? 43 ட்ரை பண்ணுங்க.
4 into 47, 188, and 6 into 48, 288. Total 476 by 10, 47.6. Okay, அடுத்த sum, 44th sum. Okay. $49.6. ஓகே எல்லாருமே போட்டிங்களா? சரி 45 நீங்களே ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி இந்த மாடல் பார்த்துருக்கோம். 63 and 6.3 and 64 6.4 இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். 63 and 64 127 and digit point எடுத்தா 12.7. ஓகே 46 கோச்சோட வெயிட். Okay. 11 players 102, 12 players 103. So இதை cross add பண்ணோம்னா 114. Okay. Next 47. Okay, very good. 145. Okay, அடுத்தது 48 ட்ரை பண்ணுங்க. இந்த எக்ஸாமோட ஸ்கோர் இதுல வந்து ஆவரேஜ் டிஃப்ரெண்டா இருக்கு. 75 கொடுத்துருக்காங்க. 4 எக்ஸாமோட ஆவரேஜ் வந்து 75. ஸோ 75 into 4. ஓகே வெரி குட். 75 into 4 போட்டோம்னா 300 வருது. அப்போ 79 ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம்ஸ்க்கு 79 75 71 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 225. ஸோ 300லேருந்து 225 மைனஸ் பண்ணால் 75. ஓகே அண்ட் வாட் அபவுட் 49? சேம் கான்செப்ட். ஓகே 87. ஓகே 50. 50th sum. ஓகே வெரி குட். 3 பேர் தான் ஆன்சர் ரிப்ளை பண்ணுறீங்க. மற்றவங்கெல்லாம் இருக்கீங்களா? இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதானே? சரி ஓகே. அந்த ஃபாஸ்ட்டாக போடுறது நம்ம கொண்டு வரல தான் இருக்குது. அதனால கிளாஸ்லேயே அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் போகும்போது அது பழக்கமாயிடும். ஓகே 58th சம்க்கு ஆன்சர் வந்து 118. அடுத்தது 51. 51 வந்து 113. ஓகே 52. 52 வந்து 144. ஓகே 53. 53 வந்து 72. ஓகே 54. 71 அப்படிதானே? ஓகே 55. ஓகே வெரி குட்.
47.6. ஓகே, இந்த நல்லா இருக்கே. இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்தால் நான் அடித்து தூக்கிடுவோம், நாங்கள் பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஆனால் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி சம்ஸ் வந்தால் உங்களுக்கு போட தெரியணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம மிஸ் பண்ணோம்ல அந்த சம்ஸ்லாம் போடலாம். என்னென்ன சம்ஸ் போடாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஷின் நம்பர் 4. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மாடல் சம். ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது நார்மலாக ஆவரேஜ் எப்படி போடுறோமோ அப்படி போடக்கூடாது. அதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் தான் நம்ம அதை வந்து போடணும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதில் கொஷின் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. லூயிஸ் கவர்ஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ரேஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 440 km/h. இது வந்து ஸ்பீட் 1. முதல்ல ஒரு ஸ்பீடில் போகிறாரு. அந்த செகண்ட் பார்ட் வந்து இந்த ஸ்பீடில் போகிறாரு. இது ஸ்பீடு 2. இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ யூஸ்வலாக நம்ம ஆவரேஜ்னால் எப்படி எடுப்போம்? ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டு ஸ்பீட் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவரேஜ்னா 2வையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணணும். அதானே? அப்படி இல்லை. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு நார்மல் டைப்பில் போடக்கூடாது. ஓகே, ஆவரேஜ் ஸ்பீடுக்கு செப்பரேட்டாக ஃபார்முலா இருக்குது. இது வந்து பாக்ஸ் எழுதி போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபார்முலாஸை தனியாக ஒரு சின்ன நோட் போட்டு எழுதிக்கணும். இது நான் எல்லா கிளாஸ்லேயும் எல்லாருக்கும் சொல்கிறது. ஃபார்முலாஸை தனியாக தேடிட்டு இருக்க முடியாது, நோட்டுக்குள்ளே நம்ம எங்கே எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் இப்போ ஆவரேஜ் அப்படின்னு டாபிக் போட்டுட்டு, நான் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா சொன்னேன். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி சொன்னேன்னா இதையும் நோட் பண்ணிக்கோங்க. டோட்டல் பை நம்பர் ஆஃப் டேட்டா, டோட்டல் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் டேட்டா. இது நம்பர் 1, இது நம்பர் 2. சரியா? இப்போ நான் சொல்ல போகிற ஃபார்முலா நம்பர் 3 போட்டு ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்னென்னா 2 இன்டூ S1 இன்டூ S2 டிவைடட் பை S1 ப்ளஸ் S2. இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் நீங்கள் இதை அப்ளை பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய ஆன்சர். நார்மலாக ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. 2 இன்டூ ஃபஸ்ட்டு ஸ்பீட் எவ்வளோ? 440 அண்ட் செகண்ட் ஸ்பீட் வந்து 660. ஸோ கீழே 440 ப்ளஸ் 660. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே எழுதுறேன். இதில் வந்து நான் மேலே வந்து மல்டிப்ளிகேஷனே ஃபுல்லாமே மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே எழுதிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கீழே வந்து ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 440 ப்ளஸ் 660 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1000, சரி 1100 வரும். ஓகேவா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1100ல் ஒரு 0, 660ல் ஒரு 0, இந்த 0, இது ரெண்டையும் கட் பண்ணிடுறேன். இப்போ 11 டேபிளில் இதுவும் கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். நான் 44 கேன்சல் பண்ணுறேன். ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 இன்டூ 4 இன்டூ 66. இதை மல்டிப்ளை பண்ணால் இதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வரும். 528. ஓகேவா? அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின். இந்த சம் நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். 6th சம். ஓகே, வெரி குட். இது வந்து ஸ்பீட் 1 அண்ட் ஸ்பீட் 2. ஃபார்முலா என்ன சொன்னேன்? 2 இன்டூ S1 இன்டூ S2 டிவைடட் பை S1 ப்ளஸ் S2. ஓகேவா? இப்போ 2 இன்டூ 400 இன்டூ 600 டிவைடட் பை 400 ப்ளஸ் 600.
divided by 1000. 400 plus 600. இப்போ zeros எல்லாம் first cancel பண்ணிட்டு இதை multiply பண்ணோம் அப்படின்னா 4 into 2 into 40 into 6. இதை multiply பண்ணா 480. ஆன்சர் வந்து 480 கிலோமீட்டர் per hour. ஓகே தானா? இது புரிஞ்சுதா எல்லாருக்கும் கிளியரா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் சம். இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம போடாம ஒரு சம். என்ன சம்? கொஸ்டின் நம்பர் 11. இதுல 3 ஸ்பீட் இருக்குப்பா. இதுக்கு தனி ஃபார்முலா இருக்கு. ஆவரேஜ் ஸ்பீட்ல மொத்தம் 3 ஃபார்முலா வரும். சரியா? அது வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக் படிக்கும்போது அந்த ஃபார்முலாவை நம்ம இன்னும் கிளியரா படிப்போம். பட் இங்கே வந்து ஆவரேஜுங்கிற டாபிக்ல படிக்கிறதுனால இந்த சம்முக்கு என்ன ஃபார்முலாவோ அதை மட்டும் நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ 3 ஸ்பீட் கொடுத்துட்டு ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டா என்ன பண்றது? A man travels on equilateral triangle. Equilateral triangle means all sides are equal. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு பார்ட்டு, இங்கே ஒரு பார்ட், இங்கே ஒரு பார்ட். அப்போ மூணுமே சேம் டிஸ்டன்ஸில் தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் போகிறாரு. 24 கிலோமீட்டர் பர் ஹவர் ஆவரேஜ் ஸ்பீட். இந்த இடத்துலையும் மூணையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணிட்டா வந்துடும். யோசிக்காதீங்க. பட் நீங்கள் போடுற அந்த ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்கும். அது வந்து ஆப்ஷனில் பார்த்த உடனே ஓகே நம்ம கரெக்டாக போட்டோம்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக போட்டு தப்பு பண்ணிடக்கூடாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இப்போ 20, 24, 30 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? ஓகேவா? இதை 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 41 பாயிண்ட் சம்திங் வரும். சம்டைம் உங்களுக்கு ஆப்ஷனில் இதையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணதான் கரெக்ட் ஆன்சர் டிசைட் பண்ணிடாதீங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு நார்மல் மெத்தட் வராது. ஓகே, இதுக்கான ஃபார்முலா பார்க்கலாமா? 3 into S1 into S2 into S3 divided by S1 into S2 plus S2 into S3 plus S3 into S1. கீழே எல்லாம் S1 plus S2 plus S3 இருக்கும்னு யோசிக்காதீங்க. அப்படி கிடையாது. ரெண்டு ஸ்பீடாக மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் தான் ஆட் பண்ணணும். புரியுதா? இதான் ஃபார்முலா. இது ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 3. 3 ஸ்பீட் கொடுத்துட்டு ஆவரேஜ் கேட்டா இங்கே வந்து நம்பர் 3 இருக்கணும். எல்லாமே மல்டிப்ளிகேஷன் மேலே இருக்கணும். கீழே வந்து 2 ஸ்பீடு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், செகண்ட் அண்ட் தேர்ட், தேர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டரில் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு நடுவில் ப்ளஸ் சிம்பிள் போடும். ஓகேயா? இப்போ இதை நான் வந்து அப்படியே அப்ளை பண்ணுறேன். இது வந்து S1, இது S2 அண்ட் இது S3. ஓகேவா? இதில் 3 into 20 into 24 into 30 இது மேலே இருக்கும். கீழே ஃபஸ்ட்டு 2 ஸ்பீட் 20 into 24 plus 24 into 30 plus 30 into 20. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே எதுவுமே டிஸ்டர்பே பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. 3 into 20 into 24 into 30 அது வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பெரிய நம்பராக போடாதீங்க. அது ரொம்ப டைம் ஆகும். அப்படியே இருந்துட்டா கேன்சல் பண்ணுறது ஈஸி. கீழே மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் ஈஸி தான். ஏன்னா 2ல் ஒரு நம்பர் 0ல் தான் முடியுது. அப்போ நம்ம ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் போட்டுடலாம். 24 into 20 எவ்வளோ? 480. ஓகேவா? இதில் 720 ப்ளஸ் இது 600. இப்போ நான் கீழே டினாமினேட்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். 1800 வருது கீழே டோட்டல். ஓகே, மேலே வந்து 3 into 20 into 24 into 30 இருக்குது. இதை நான் இப்போ கேன்சல் பண்ண போகிறேன். 20ல் ஒரு 0, இதில் ஒரு 0, 30ல் ஒரு 0, இதை கட் பண்ணிடுறேன். ஓகே, 3 டேபிள் அடிக்கிறேன். இதில் ஒரு 3, இது 6 3 போகும். அதுக்கப்புறம் இல்லை 1 3 2 3 2 2 கட் பண்ணிடுறேன். ஃபைனலாக எனக்கு 24 மட்டும் இருக்குது. ஆன்சர் வந்து 24 கிலோமீட்டர் per hour.
இதையும் ஃபார்முலாஸோட சேர்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதானா? இன்னும் ஏதாவது சம் மிஸ் பண்ணியிருக்குமா பாருங்க எல்லாருமே. எல்லா சம்ஸுமே மார்க் பண்ணிட்டோமா? ஏதாவது சம் மிஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. 18th சம் இருக்கா? ம். ம். ஓகே. இது நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்தல அதே மாடல், 3 ஸ்பீடு, அதோட ஆவரேஜ். 18th சம் நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஃபார்முலா 3 இன்டூ S1 இன்டூ S2 இன்டூ S3 S1 S2 plus S2 S3 plus S3 S1. ஓகே, கரெக்ட். ம். த்ரீ இன்டூ 12 இன்டூ 8 இன்டூ 6. 12 இன்டூ 8 plus 8 இன்டூ 6 plus 6 இன்டூ 12. ஓ, 3 இன்டூ 12 இன்டூ 8 இன்டூ 6 கீழே வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படியே போட்டுடலாமா? 96 ப்ளஸ் 48 ப்ளஸ் 72. கீழே உள்ளது அப்படியே டோட்டல் பண்ணால் என்ன வருது? 216. 3 12 8 6. இது கேன்சல் பண்ணுறேன். இந்த 216 வந்து 6 டேபிளில் போகும். ஓகேவா? இதில் 6 இதில் 31 டைம்ஸ், சாரி 36 டைம்ஸ் போடலாம். அதுக்கப்புறம் இந்த 12ஐயும் 36ஐயும் அடிக்கிறேன். 112 312. 3 கேன்சல் பண்ணிடுறேன். பேலன்ஸ் 8 மட்டும் இருக்குது. ஆன்சர் வந்து 8. அவ்வளோதானா? ஸோ இந்த டாப்பிக்கே முடிச்சிட்டோமா ஃபுல்லாக? இன்னொன்று இருக்குது, 20th கொஷின். இது நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். இது வந்து மார்க் பண்ணாதவங்க மார்க் பண்ணிக்கோங்க. 18th கொஷின். 18th முடிச்சவங்க 20th இன்னும் போடலை, அது போட சொல்லுங்கள். ஆன்சர் என்ன? 516. 20th சம். ஓகே, 516. 2 இன்டூ 430 இன்டூ 645. ஸோ கீழே வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். S1 ப்ளஸ் S2 1075. இது நீங்கள் கேன்சல் பண்ணால் 516 வரும். கேன்சல் பண்ணுற டவுட் இருக்கிறவங்க நான் கேன்சல் பண்ணுற கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இல்லை எனக்கு 25 டேபிள் நல்லா தெரியும்,
அப்படின்னா 25 டேபிளில் பண்ணலாம். நான் 5 டேபிளில் பண்ணுறேன். இங்கே 2 5 10 1 5 5 5 25. ஓகேவா? இது வந்து 5 டேபிளில் போட்டோம்னா 1 5 பேலன்ஸ் 1 2 129. இந்த 215ஐயும் 430யும் அடுத்து நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ அதையும் 5 டேபிளில் போடணுமானா அப்படி போட்டால் ரொம்ப டைம் ஆகும். இது நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 215 430 வந்து எக்ஸாக்டாக 2 டைம்ஸ் போகும். 200 2 டைம் போட்டால் 400 கரெக்டா? 15 2 டைம்ஸ் போட்டால் 30. ஸோ 400 + 30 430. அப்போ எக்ஸாக்டாக இது அப்படியே 2 டைம்ஸ் அடிச்சிடலாம். அப்போ இங்கே வந்து 2 × 2 4 × 129 மல்டிப்ளை பண்ணால் 516 வரும். ஓகே, அவ்வளோதான்ப்பா. நம்ம ஆவரேஜோட பேசிக்கை முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம இன்னும் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேசிக்காக உள்ள கொஷின்ஸை பார்த்துருக்கோம். இது எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சுதா? ஓகே தானா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டோட கால்குலேஷன்லாம் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா நம்ம ரொம்ப குயிக்காகவே முடிக்கலாம். ஓகேப்பா, மீதி உள்ள சம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.